ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த க்யூட்டான ஹேங்கிங் பிளான்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நம்ம கீழே இருக்க பாட் ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் 2 போட்டுக்கலாம். ரிங்குக்குள்ளே 15 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் காட்டன் யான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் 3mm ப்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டுட்டு நம்ம மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இதே மாதிரி எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் போடணும். டோட்டலாக நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்டோட லாஸில். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் 2 போட்டுக்கோங்க. யான் ஓவர் சேம் ஸ்டிச்சோட பேக்கில் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் ஈச் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹூக்கை இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டோடைய எண்ட்லேயும் நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் வரணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா, அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் செயின் 2, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட், அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷேட் அண்ட் தேர்டு ஸ்டிச்சில் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ எகெயின் நெக்ஸ்ட்டில் நார்மலாக ஒரு டபுள் க்ரோஷேட், எகெயின் நார்மலாக டாப் லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷேட், தென் ஃப்ரண்ட் போஸ்ட். ஸோ இந்த பேட்டர்னை இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டும் அண்ட் அதுக்கடுத்த ரவுண்டும் சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷே, 1 ஃப்ரண்ட் போஸ்ட். ஸோ இந்த ரவுண்ட் முடிங்க, மீட் பண்ணலாம். இந்த ரவுண்டோட எண்டில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயிண்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் செயின் 2 சேம் ஸ்டிச்லேயே டபுள் க்ரோஷேட், அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட், அகெயின் எங்கே ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோமோ அங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். இவ்வளோ தான். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 5 அண்ட் ரவுண்ட் 6க்கும் சேம் பேட்டர்ன் தான். டோட்டலாக முடிச்சாச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செயின் 30 போட்டுட்டு கொஞ்சம் டெய்ல் நல்லா பெருசாக விடுறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த பாட் ஹேங் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது 10th ஸ்டிச்சில் மறுபடியும் யான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு 30 செயின் போட்டுட்டு திருப்பியும் லாங் டெயில் விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு டெயிலும் அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். ஸோ சாயிலுக்கு மேஜிக் ரிங் போட்டுரும். செயின் 2, 15 டபுள் க்ரோஷேட் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டில் செயின் 2 இன்க்ரீஸ். அவ்வளோதான். இதுக்கு ஒரு லாங் டெயில் விட்டுக்கோங்க மேலே அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. செயின் 1, 10 சிங்கிள் க்ரோஷேட், மேஜிக் ரிங்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் மேலே ஸ்லிப் ஸ்டிச் போடுறப்போ ஒயிட் யானை இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு இழுத்துட்டிங்கன்னா
இந்த மெத்தடில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நவ் செயின் 2 போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போடுறோம். தென் செயின் 2, தேர்ட் அதுக்கடுத்து வர ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி தான் 5 petals நம்ம பண்ணணும். அகெயின் செயின் 2, சேம் ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷேட், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட், தென் செயின் 2, ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ டோட்டலாக இன்னும் ஒரு 3 petals போட்டுட்டு வாங்க. லாஸ்ட்டில் செயின் 1 போட்ட இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு 10 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 செயின், அதில் 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ரிங்கு வந்து ஃபார்ம் ஆகும். அகெயின் செயின் 10 போட்டுட்டு அதில் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி 5 டைம்ஸ். இது வந்து உங்களோட கவுண்ட்டு 5 or 4 or 3 வந்து அக்கார்டிங் டு யுவர் லென்த்து தான். ஸோ 5 ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணணுன்னா இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 4 ஃப்ளவர்ஸ்னால் 4 ரிங்கு ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பிளான்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேங்கிங் லீவ்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் ஃபஸ்ட்டு செயின் 10 போட்டுக்கலாம். இப்போது செயின் 4 போட்டுட்டு 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின்குள்ளார 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா 1 ட்ரிபிள் க்ரோஷேட், செயின் 2, ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் ட்ரிபிள் க்ரோஷேட், த்ரீ டபுள் க்ரோஷேட், இதுக்கப்புறம் செயின் 3 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஒரு லீப் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இது மாதிரி எவ்வளோ வேணுமோ உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ எகெயின் ஒரு செயின் 5 போட்டுக்குவோம். செயின் 5 எதுக்குன்னா டிஸ்டன்ஸ்க்காக, ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் எகெயின் செயின் 4, 3 ஸ்கிப் பண்ணுறோம். 4th ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே, ஒன் ட்ரிபிள் க்ரோஷேட், செயின் 2, ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், எகெயின் ட்ரிபிள் க்ரோஷேட், த்ரீ டபுள் க்ரோஷேட், லாஸ்ட்டில் செயின் 3 போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ சேம் பேட்டர்னை
உங்களுக்கு எத்தனை லீவ்ஸ் வேணுமோ அத்தனை லீவ்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செயின் 5 ஸ்பேஸ் உங்களுக்கு குட்டியாக இருக்குது அப்படின்னா எகெயின் செயின் 5க்கு பதிலாக செயின் 10 கூட போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் செயின் 5 போடுறோம். இது வந்து ஒரு லீஃப்க்கு இன்னொரு லீஃப்க்கு இருக்க டிஸ்டன்ஸ். தென் எகெயின் செயின் 4, 3 ஸ்கிப், 4th ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், செயின் 2, செகண்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் ட்ரிபிள் க்ரோஷேட், அகெயின் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், 3 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு செயின் 3, ஸ்லிப் ஸ்டிச். கொஞ்சமாக காட்டன் ஸ்டஃப் வச்சுக்கலாம். நம்மளோட ஃப்ளவர் அண்டு லீவ்ஸ் அந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு இந்த சாயிலோட சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கோங்க. காட்டன் உள்ளே வச்சுட்டு சாயில் ஷேப்பை நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.